Taste the Daily. பொதுவாக யாருக்குமே இறைவனை எதிர்த்து பேசுவது பிடிக்காது. ஆனால் தமிழ் மரபில் மட்டும்தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பொழுதில் மட்டும் ஐயன் சிவபெருமானை விட நக்கீரனை பெரிதாக போற்றுகின்ற மரபு இந்த மண்ணிற்கு உண்டு. தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று கார்ச்சிலம்பை வீசி எறிந்த கண்ணகியைத்தான் இன்றும் நான் நினைவில் வைத்திருக்கிறோம் இல்லையா? நாம் ஆர்க்கும் குடி அல்லோம். இன்னைக்கு சொன்னா உங்களை தேச துரோக வழக்கில் போட்டுருவாங்க. இன்னைக்கு சொல்ல முடியாது, ஆனா அன்னைக்கு சொல்ல முடிஞ்சதில்லை. நீ யாரா சொல்றதுக்கு? இந்த உலகம் கடவுளுக்குரியது, அதுதான் உண்மைங்க. இந்த நிலம் என்ன கிரசன்ட்டுக்கு உள்ளது, இந்த பக்கத்தில் இருக்கிறது இன்னொருத்தருக்கு உள்ளது அப்படின்னு என்ன கடவுள் சொன்னாரா? இல்ல பூமி சொல்லிச்சுதா? இல்ல இது பட்டா பூமி, இது புறம்போக்குன்னு நீங்களும் நானும் தானே சொன்னோம் இல்லையா? பூமிக்கு தெரியுமா இது பட்டா இது புறம்போக்குன்னு? வீசுகிற காத்து என்ன பாகிஸ்தான் காத்து அல்லது இந்தியா காத்து பங்களாதேஷ் காத்து நான் வீசுறது? காத்து காத்து தானே. வயிற்று வலி அமெரிக்கா வலி வேற, கனடா வலி வேற, ஐரோப்பா வலி வேற, வலிக்குதுங்க. எல்லாம் ஒண்ணு தானே இல்லைங்களா? அதனால தான் அவர் சொன்னார் அன்னைக்கு அப்பர் சுவாமிகள், நாம் ஆர்க்கும் குடி அல்லோம், இறைவன் தான் எங்களுக்கு ஒரே அதிபதி, இந்த நிலமெல்லாம் அவனுக்கு உரியது. அந்த மரபினுடைய வழி வருகிறவர்கள் ஒருபோதும் தன்மானத்தையும் அந்த உண்மைக்கான உறுதிப்பாட்டையும் இழந்து விடாத மரபு என்பது தமிழ் நிலத்தினுடைய மரபு. ஒரு கவிஞனுடைய சமூகத்தினுடைய இயலாமை அவர் பிரதிபலித்திருக்கிறார். ஆனால் ஒருபோதும் தன்மதிப்பை அவர் இழந்ததல்ல. ஒருபோதும் அவர் விருதுகளை தேடி சென்றவரும் அல்ல. அதான் பட்டுக்கோட்டை அவரும் பாட்டு எழுதுறாரு, அழுக்கான சட்டை தான் போட்டிருப்பாரு, பிலிமுக்கு பாட்டு எழுதுறாரு, பணம் கொடுக்கல. பணத்தை கேட்கறதுக்காக ப்ரொடியூசர் போற நேரம் ப்ரொடியூசர் இவருடைய அழுக்கு சட்டை காலையிலே நின்னதும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. காட்சி நல்லா இல்லைல்ல ப்ரொடியூசருக்கு. அவங்க எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் சைட் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, கொஞ்சம் ஓரமா நெல்லுமையா, கொஞ்சம் வெளியே நெல்லும், நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு அந்த தன்மானம் வந்துருச்சு கவிஞருக்கு. வெளியே போய் ஒரு துண்டு தாள் எடுத்து 2 வரி கவிதை எழுதி செக்யூரிட்டி கார்டு கொடுத்து கிளம்பிட்டார். கவிதை இதுதான்: தாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்றுன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில்லென்று சொல்வதற்குன்னு கவிதை எழுதி வச்சுட்டு போயிட்டார்னு வச்சுங்களேன். இந்த தன்மானம் என்பது கவிஞர்களுக்கும் உண்டு, தமிழ் மரபிலும் உண்டு. அந்த அறம் சார்ந்து உண்மை சார்ந்து தன்மதிப்போடு நிற்கின்ற ஒரு பெரும் மரபு. அந்த மரபினுடைய நீட்சியாகத்தான் நம்முடைய பால பிரஜாபதி அடிகள் அவர்கள் நமக்கு வருகின்றார்கள். அது என்ன அப்படின்னா, அதான் நான் திரும்பவும் சொல்றேன், அவருடைய அடிகளார்கள் சிலர் இருக்கின்றார்கள். அந்த அமைப்பு நிறுவனமயப்படுவதற்கு தமிழ் பொது சமூகம் என்று உதவ வேண்டும் என்று சொல்கின்றேன். காரணம், கேரளத்தில் நாராயண குருசுவாமி அவர்களுக்கும் நமது வள்ளலார் சுவாமிகளுக்கும் முன்னதாகவே வந்தவர், முன்னோடியாக வந்தவர் ஐயா வைகுண்டர். இதை மறந்துடாதீங்க. எல்லாரும் நினைக்கிறோம் வள்ளலார் சுவாமிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஒரு பக்தர் என்றே கூட சொல்லலாம். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றில் பயணப்பாதையில் வள்ளலார் சுவாமிகள் மிக முக்கியம். அதே போல தென்னிந்தியாவினுடைய சமூக நீட்சி மாற்ற வரலாற்றில் நாராயணகுரு சுவாமிகள் மிக மிக முக்கியமானவர். ஆனால் இருவருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். இதை உலகத்திற்கு நம்மால் உறக்க சொல்ல முடிந்திருக்கிறதா? இல்லை. காரணம், அதை ஏன் ஒரு நேரட்டிவா கொண்டு வர முடியல? நான் ஓரளவுக்கு இந்த யூரோப்பியன் ரெனசான்ஸ் படிச்சதுனால ஐரோப்பாவினுடைய இருண்ட காலத்திற்கு எதிர்குரலாக வந்த மறுமலர்ச்சி காலமும் தென்னிந்தியாவின் இந்தியாவை சொல்லலாம். ஜோதிராவ் பூலே அவர்கள் வந்ததும் ஏறக்குறைய ஒரே காலகட்டம் தான். இந்திய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு அடிப்படை ஆளுமை என்றால் ஐயா வைகுண்டர் என்று நீங்கள் கரவொலி எழுப்பி சொல்லலாம். ஆனா அந்த நேரட்டிவை பில்ட் பண்ண முடியல. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகல. அதற்கான வலிமைகள் இல்லை, அதற்கான உழுபடை கருவிகள் இல்லை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்ததுன்னா, இன்னைக்கு நான் அரசியல் பேச வரவில்லை, ஆனால் ஐயா வைகுண்டருக்கு பெற்றோர்கள் வைக்க விரும்பிய பெயர் என்ன? முடிசூடும் பெருமாள். அவருக்கு பெற்றோர் வைக்க விரும்பிய பெயர் முடிசூடும் பெருமாள். அந்த பேரை அவங்க வைக்க முடியல. ஏன் வைக்க முடியல? யாராவது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அம்மாங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, இல்ல உங்களுக்கு தெரியும். ஏன்னா நானும் அந்த மாவட்டத்துக்காரன். ஆனால் எனக்கு தெரியும் அந்த சமூகம் இன்னைக்கு என்ன கதையை விடுறாங்க, என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் கட்டுறாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா முடிசூடும் பெருமாள் என்கின்ற அழகான பெயரை பெற்ற பிள்ளைக்கு வைக்க முடியவில்லை. ஏன்? நினைச்சு பார்க்க முடியல. 18 சமூகங்கள் பட்டியலிடப்பட்டு 18 சமூகங்கள். அதில் நாடார்கள் உண்டு, ஈழவர்கள் உண்டு, முக்குவர்கள் உண்டு, பரதவர்கள் உண்டு, சாம்பவர்கள் உண்டு, பறையர்கள் உண்டு, புலையர்கள் உண்டு. இப்படி 18 சமூகங்கள். வெறும் தொட்டால் தீட்டு அல்ல, கண்டால் தீட்டு, நெருங்காமை, தொடாமை, அணுகினால் தீட்டு, காணாமை, கண்டால் தீட்டு என்று இருந்த ஒரு காலகட்டத்தில், நான் சொல்வது தவறு என்றால் என்னை பிழை திருத்திக் கொள்ள வேண்டும். தொட்டால் தீட்டு என்பது வட தமிழகம் அல்லது ஏனைய தமிழகம். கண்டாலே தீட்டு, அணுகி வந்தாலே தீட்டு என்று 18 சமூகங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த 18 சமூகங்களும் சில பெயர்கள், அவங்கள் விரும்பிய பெயர்களை எல்லாம் வைக்க முடியாது. தமிழில் அவர்கள் விரும்பிய பெயரை வைக்க முடியாது. முடிசூடும் பெருமாள் என்கின்ற பெயரெல்லாம்
வேறு அவர்கள் சொல்லுகிற சாதிகளுக்கு மட்டும்தான், ஏனைய சாதிகள் அப்ப எவ்வளவு கொடுமை. இது ஒரு சிறிய உதாரணம். அதே போல சாப்பிட போகிறேன் என்று சொல்லக்கூடாது, அது உயர் ஜாதியினர் மட்டும்தான் சொல்ல வேண்டும். நான் கிராமங்கள்ல நான் சிறுவனாக இருந்த போது வெள்ளம் குடிச்சிட்டு வரேன், மத்தியான நேரமா இருக்கும், ஆனா சாப்பிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது என்பது சமூக சட்டம். தலைப்பாகை வைக்க கூடாது, மேலாடை அணியக்கூடாது என்பது பொது மேடைகளில் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். எனவே நான் அதை சொல்லவில்லை, பல மேடைகளில் பேசப்பட்டு விட்ட விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு நுண்ணியமாக நானும் ஒரு உண்மையிலே சமூகவியல் ஒரு ஆய்வு செய்தேன். என்னன்னா, ஏன் ஒரு 2 தலைமுறைகளுக்கு முன்னால் எங்கள் குமரி மாவட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அழகான தமிழ் பெயர் பல இருந்தும் ஏன் குறிப்பாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு அருகில் இருந்த விளவங்கோடு கல்குளம் தாலுகாக்களின் பகுதியில் இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா முண்டன், குட்டன், கருப்பன், அதாவது அந்த பேரை நீங்கள் ஒரு மேடையில் ஒரு மதிப்போடு சொல்லவே முடியாது என்கின்ற பேர் ஏன் இப்படி அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை அறிவில்லாத சமூகமாக இருந்ததா என்றால், இப்படிப்பட்ட பெயர் சூடுகின்ற பொழுதே அருவருப்பான பெயர்களை ஒரு சமூகத்தின் மீது திணிக்கின்ற அளவுக்கு வன்மம் கொண்ட ஒரு சாதிய சனாதன ஒரு சமூக சூழலில் தான் ஐயா வைகுண்டர் கலக குரலாக எழுகிறார். அவர் இந்திய சமூகத்தினுடைய மாபெரும் கலக குரல், தனி மனித ஒரு ரெனசான்ஸ். பட் துரதிருஷ்டவசமாக we are unable to build an intellectual and academic narrative about this great personality, about this great movement. ஏனென்றால் அதற்குரிய வளங்களை, உருப்படிகளை வளர்த்துக் கொள்ளவில்லை. முதலில் கவிஞர் மு. மேத்தா அவர்களை தமிழ் உலகத்திற்கு யாரும் அவருடைய இயற்பெயரில் அறிமுகம் செய்தது இல்லை. அவரை முகம்மது மேத்தா என்று அறிமுகம் செய்வதில் நான் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் உலகம் அப்படித்தான் அவரை அறிந்திருக்க வேண்டும். காரணம், இஸ்லாமிய சமூகம் தமிழுக்கு தந்த கொடைகளுள் மு. மேத்தா அவர்களும் ஒருவர் என்று பரந்துபட்ட தமிழ் உலகத்திற்கு தெரியாது. எனவே அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து அல்ல, இன்னும் அவர் பலகாலம் வாழ வேண்டும், தமிழுக்கு பல பங்களிப்புகள் செய்ய வேண்டும் என்கின்ற இறை விருப்பத்தோடு கரவொலி எழுப்பி அவருக்கு நான் சொன்னது சரிதானே, 2 நாட்களுக்கு முன்புதான் அவருக்கு பிறந்த நாள் என்று நான் நினைக்கின்றேன், 79வது பிறந்த நாள். அதே போலத்தான் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நாம் விரும்பி, அவருக்கு பிறந்த நாள் இல்லை என்றாலும் இன்று விருது பெறுகிற மேதகு தூய, பொதுவாக எப்படி நாம் போப்பாண்டவருக்கோ மிகப்பெரிய மனிதர்களுக்கோ ஹிஸ் ஹோலினஸ் என்று அடைமொழி எடுக்கிறோமோ, அப்படி ஹிஸ் ஹோலினஸ் தூய மேதகு என்று அடைமொழியிட்டு அழைக்கத்தக்க ஒரு ஆன்மீக பெரியவர் பால பிரஜாபதி அடிகள் அவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், பல வகையில் சமகாலத்தில் அவர் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக ஐயா வைகுண்டர் அவர்களினுடைய வழி நின்று அவருடைய அந்த நீதி சுடரை ஏந்தி முன் செல்கிறார் என்பதால் மட்டுமல்ல, அது தமிழ் நிலத்தினுடைய அறநீட்சி என்பதால். அதற்கு வருவதற்கு முன்னால், ஏனென்றால் உரையினுடைய போக்கில் முதற் சொல்லை இழந்துவிடக்கூடாது. இன்று உண்மையில் முதல் பெருமிதத்திற்கும் போற்றுதற்கும் உரியவர் என்னை பொறுத்தவரையில் ஐயா அவரும் ஒரு மேதகு என்று சொல்லலாம். மேதகு KS அப்துல் ரஹ்மான் அவர்கள், அவர் நிறுவிய இந்த அறக்கட்டளை மிகப்பெரிய ஒரு கரவொலியை நீங்கள் கொடுக்க வேண்டும். காரணம், அதை சொல்லிவிட்டு நான் மீண்டும் சில மரபுகள் தமிழுக்கு உண்டு, நாம் இழந்து விட்ட மரபு. ஒன்று, பொருள் என்பதனுடைய அறத்தை உணர்ந்து அதை வாழ்வில் சாதித்து வாழ்ந்த ஒரு பேராளுமை ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்கள். துரதிருஷ்டவசமாக நமக்கு நேர்ந்திருக்கிற ஒரு கேடு தமிழ் சமூகத்திற்கு, ஏதோ செல்வம் சேர்ப்பது தவறு என்பது போன்ற ஒரு பொது புத்தி இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை சமயங்களால் அது செய்யப்பட்டிருக்கிறது. யாரேனும் செல்வம் சேர்த்தாலே அவர்களை சந்தேகத்தோடு பார்க்கிற ஒரு போக்கு தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறது. அது தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படை செல்நெறி அல்ல, அறநெறியும் அல்ல. தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படை மரபணு வழிகாட்டி என்று ஒரு தொகுப்பாக ஒரு ஆளுமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வள்ளுவ பெருந்தகை தான். வள்ளுவ பெருந்தகை அறத்தை பற்றி பேசியதை விட 2 மடங்கு, இன்பத்தை பற்றி பேசியதை விட 3 மடங்கு எதை பற்றி பேசியிருக்கிறார் தெரியுமா?
பொருளதிகாரம் தான் அதிகமான குறட்கள். இது பலருக்கு தெரியாது. அறத்தை விட 2 மடங்கு, இன்பத்தை விட 3 மடங்கு பொருளை பற்றி பேசி இருக்கிறார். பொதுவாக வள்ளுவர் உத்தரவு இடுவது இல்லை, இதமாக எடுத்து சொல்வார், பதமாக எடுத்து சொல்வார். எல்லா குறளும் ஒரே ஒரு குறள் தான் கட்டளை இடுகின்ற குறள், உத்தரவான குறள். செய்க பொருளை என்பார். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். உன் எதிரியினுடைய ஆணவத்தை, இருமாப்பை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்கிற ஒரே ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் அது செல்வம் மட்டும்தான். எனவே தமிழர்களை செல்வம் செய்யுங்கள் என்று சொல்வார். ஆனால் அத்தோடு அவர் நிறுத்துவது இல்லை. அதனால் தான் அப்துல் ரஹ்மான் ஐயாவுக்கு இன்றும் பலர் செல்வம் சேர்க்கிறார்கள். வள்ளுவர் அதோடு நிறுத்தவில்லை. எதற்காக செல்வம் செய்ய வேண்டும் என்பதையும் வள்ளுவர் வரையறுத்திருக்கிறார். அது மிக முக்கியம். எதற்காக செல்வம்? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். மீண்டும் சொல்கிறேன், அரண் ஈனும் அப்படின்னா ஆங்கிலத்தில் இதை கன்கமிட்டன்ட் அண்ட் எம்பெட்டிக் ரிசல்ட் என்று சொல்வார்கள். இதை புரிஞ்சுக்கணும்னா கை தட்டினா சத்தம் வரும். இதுக்கு பேர் தான் கன்கமிட்டன்ட் ரிசல்ட் ஆர் எம்பெட்டிக் ரிசல்ட், டெஃபினிட்டிவ் ரிசல்ட். அரண் ஈனும் இன்பமும் ஈனும். இந்த உம்மகாரம் வந்தாலே அது கொலாட்ரல் பெனிஃபிட். சரிங்களா? கொலாட்ரல் ரிலேட்டிவ் பெனிஃபிட். இப்போ கடைசியில் உள்ளவர் திறன் அறிந்து உங்கள் திறமையால் தீதின்றி வந்த பொருள். இப்ப தீதின்றி வந்த பொருள் அரண் ஈனும். அரண் ஈனாத, அறம் செய்யாத செல்வம் செல்வம் அல்ல. அதற்காக வள்ளுவர் சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறாரா? இன்பமும் ஈனும். நீங்க 8 பெட்ரூம் கட்டிக்கிங்க, 100 பெட்ரூம் கட்டிக்கிங்க, நீங்க வேணா சுவிட்சர்லாந்துக்கு டூர் போங்க, 7 ஸ்டார்ல சாப்பிடுங்க, தப்பே இல்லைங்கிறார். அது ஒன்றும் தப்பே இல்லைங்கிறார். மெர்சிடஸ்ல போங்க, விரும்பினா சைக்கிளில் போங்க, இல்லைன்னா மெர்சிடஸ்ல போங்க, தப்பே இல்லைங்கிறார் வள்ளுவர். ஆனால் அது ரிலேட்டிவ் பெனிஃபிட் தான். இன்பமும் ஈனும் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஃபண்டமெண்டல் ரிசல்ட் ஆஃப் வெல்த்ங்கிறது அறம் செய்ய வேண்டும். இதை ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், மிகப்பெரிய இன்றைக்கு ஸ்பேஸ், அமர்த்தியா சென் அவர்கள் சொல் மன்னிக்க வேண்டும், நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததே இன்னொரு கரவொலி கொடுக்கணும். இந்த பேராளுமைகளுக்காக, ஐயா பாலபிரஜாபதி மேத்தா அவர்களுக்காகவும் ஒரு நேர்த்தியாக ஒரு நிகழ்வை எப்படி ஒழுங்கு செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பண்பு நெறியை காட்டியிருப்பவர் ஐயா ஷாஜகான் அவர்கள். அவருக்கு நம்ம சொல்லணும். வெளிப்படையாக சொல்லணும்னா, எனக்கு டெங்கு ஃபீவர், ஹாஸ்பிட்டலில் தான் நேராக வரேன். என்னுடைய பிளேட்லெட்ஸ் வெரி டவுன். இது முடிச்சுட்டு நான் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரிப்ஸ் போடணும். ஆனாலும் இந்த நிகழ்வை இழக்கக்கூடாது என்பதுக்கு, அதனால தான் கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லாயிருக்கும். அந்த கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த தீதின்றி வந்த பொருள்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஸ்பேஸ் இஸ் a crucial instrument of social equity and powerன்னு சொல்வார். இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்வு கிரசன் பள்ளி என்கின்ற இந்த பள்ளி இந்த நுங்கம்பாக்கம் என்கின்ற ஒரு மையமான இடத்தில் நிறுவப்பட்டிருக்கவில்லை என்றால், இதற்கான முதலீட்டை அந்த மாமனிதன் செய்திருக்கவில்லை என்றால், இன்று இந்த இடத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்க முடியுமா? முடியாது. ஸ்பேஸ் இஸ் a very very crucial instrument. ஏன் என்று கத்தோலிக்க திருச்சபையாலோ அல்லது கிறிஸ்தவம் சார்ந்த அமைப்புகளாலோ கூட்டங்கள் நடத்த முடிகிறது என்றால், they invested in public social space. இஸ்லாமிய சமூகத்தை கேட்டுக்கொள்கிறேன். ஏன், நான் என்னுடைய அன்புக்குரிய பாலபிரஜாபதி அடிகள் உங்களுக்கு மட்டும் எவ்வளவு பெரிய இயக்கம், ஐயா வைகுண்டர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு பெரிய மகத்தான இயக்கம், இன்று ஏன் உலகம் முழுதும் அது அறியப்படவில்லை? இன்று சுவாமிகள் சென்னைக்கு வருகிறார் என்றால் எந்த அறிவிப்பும் இல்லாமலேயே பல்லாயிரம் பேர் வந்து அவரை வரவேற்றிருக்க முடியும். ஏன் வரவேற்கவில்லை? There is no institutionalization. அது நிறுவனமயப்படுத்தப்படவில்லை. எனவேதான் ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களையும் அவர் போன்ற பேராளுமைகளையும் மிகப்பெரிய கரவொலி கொண்டு, உங்களுக்காக நீங்கள் நினைவூட்டிக் கொள்ளுங்கள், நமக்காக நாம் நினைவூட்டிக் கொள்வோம். எந்த ஒரு சமூகம் தனக்கான சோசியல் ஸ்பேசஸை உருவாக்குதோ அது வலிமை பெறும். இந்த நாளில் அது சிறுபான்மை சமூகங்களுக்கும் அதுபோல முற்போக்கான அத்தனை சமூகங்களுக்கும், தமிழ் சார்ந்த, நானே சென்னையில் பார்க்குறேங்க, ஒரு உறுதியான தமிழ் சார்ந்த ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் இடம் தருவதற்கு இங்கு யாரும் இல்லை. there is no space.
அந்த வகையில் அந்த பேராளுமைகளுக்கு நாம் இன்று அந்த பேராளுமைக்கு மிகப்பெரிய வணக்கத்தை நாம் செலுத்துகின்றோம். அந்த மரபை தொடருங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். வெறும் இந்த பிசிக்கல் ஸ்பேஸ் இல்லை. இந்த கூட்டத்தில் இன்று எளிதாக ஒரு 5000 பேரை வர வைத்திருக்க முடியும். எந்த ஸ்பேஸ்ல நம்ம இருந்திருக்கணும் சொல்லுங்க? மீடியா ஸ்பேஸ்ல இருந்திருந்தா. ஸ்பேஸ்ங்கிறது வெறும் கல்விக்கூடங்கள் மட்டும் இல்லை. ஸ்பேஸ், கிரிட்டிக்கல் ஸ்பேசஸ் எதெல்லாம்ங்கிறத கண்டுபிடிக்கணும், அடையாளப்படுத்தணும். சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டெலிவிஷன்ல இல்ல அல்லது பெரிய பெரிய பத்திரிகைகள் இல்ல, குறைஞ்சபட்சம் டிஜிட்டல் ஸ்பேஸ்லயாவது இருக்கலாம் இல்ல? அதுவும் ஒரு ஸ்பேஸ் தான். அந்த ஸ்பேஸ்ல இருந்திருந்தா ஒரு 500 பேரையோ 5000 பேரையோ கூட்டுறது ஒரு பிரச்சனையா இருக்குமா? இருக்காது. இதைத்தான் பேராளுமைகளான ஐயா அப்துல் ரஹ்மான் போன்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. மாறுகின்ற காலத்திற்கு ஏற்றபடி பொது சமூகத்திற்கான உருப்படிகளை எப்படி இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டதோ, சமூகத்திற்கான முற்போக்காளர்களுக்கான, அது எல்லோருக்கும் பொருந்தும். சமூக நீதி போராளர்களுக்கு பொருந்தும், தமிழ் தேசியவாதிகளுக்கு பொருந்தும், இடதுசாரிகளுக்கு பொருந்தும், சமய சிறுபான்மையினர்களுக்கு பொருந்தும், முற்போக்கு மதங்களுக்கு பொருந்தும். இன்வெஸ்ட் இன் கிரியேட்டிங் கிரிட்டிக்கல் ஸ்பேசஸ், அது இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த இடத்தில் நின்ற போது எனக்கு அது நினைவுக்கு வந்தது. இப்படி ஒரு இடம் அழகாக நுங்கம்பாக்கத்தில் இருப்பதால் தானே இந்த இடத்தில் கூட முடிந்தது. இதுபோல சில 100 இடங்கள் தமிழகம் முழுதும் இருந்தால் முற்போக்காளர்கள் ஒன்று கூடுவதற்கு நன்றாக இருக்குமே என்று எண்ணம் வந்ததால் சொல்லுகிறேன். 1. 2, ஏன் நமக்கு பாலபிரஜாபதி அடிகள் மிக முக்கியமானவர்கள் என்றால் பலவேறு காரணங்கள். 1, உண்மையில் நான் ஒரு வானொலிக்கு பொறுப்பாக இருந்தேன். அதுவரைக்கும் நான் ஈழத்தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை பற்றி பேசியது இல்லை. அந்த வானொலியினுடைய பணி நிமித்தமாக களத்திற்கு சென்றேன், காட்சிகளை கண்டேன், தமிழர் சார்பாக ஒரு நிலைப்பாடு எடுத்தேன். என் மீது அதனால் பல குற்றச்சாட்டுகள் வந்தன. அப்போது நான் சொன்னேன், ஒரு ஃபாதராக நான் என்ன தவறு செய்தாலும் இறைவன் என்னை மன்னிப்பார், என்ன தவறு செய்தாலும் மன்னிப்பார். ஆனால் ஒன்றை உண்மை என கண்டுவிட்ட பிறகு அஞ்சியோ என் வசதிக்காகவோ அந்த உண்மையை விட்டு நான் விலகி நின்றாலோ, அந்த உண்மைக்கு மாறாக நான் நடந்து கொண்டாலோ என்னை இறைவன் மன்னிக்கவே மாட்டார் என்று நான் சொன்னேன். Bearing witness to truth is the fundamental and non-negotiable duty of a religious person. வேறு எந்த குறைபாடு வேண்டுமானாலும் ஒரு மதம் சார்ந்த ஆளுமைக்கு இருக்கலாம். ஆனால் நீதிக்காக, மானுடத்திற்காக பேசுகின்ற, நிற்கின்ற அந்த பொறுப்பிலிருந்து ஒரு மதம் சார்ந்தவர் தவறுவாரே ஆனால் இறைவன் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். இந்த நாட்டில் ஒரு உணவுக்கான பொருளை தனக்கு பிடித்தபடி ஒரு மனித ஜீவன் வைத்திருக்கிறது என்பதற்காக படுகொலை நடக்கின்ற பொழுதும், மாதம் 1வது நடக்கின்ற போதும் இந்த நாட்டினுடைய மதிப்புக்குரிய எந்த மத தலைவர்களும் அதை கண்டனம் செய்யவில்லை என்பது இந்த தேசத்தினுடைய மனசாட்சியினுடைய வீழ்ச்சி என்றுதான் நான் நினைக்கின்றேன். It is the death of the conscience of this society. அந்த வகையில் அறம் சார்ந்த மனசாட்சி இழக்கப்படவில்லை என்று அந்த ஒரு மறை, அதை மதம் என்று கூட சொல்ல மாட்டேன், அது மறை என்று கூட சொல்லக்கூடாது. காரணம், மறை என்றால் மறைந்திருப்பது, முறை என்று தான் சொல்லுவேன். ஐயா வைகுண்டவனுடைய வழியை நான் முறை, அது ஒரு வழி என்று தான் சொல்வேன். அந்த வழியின் நின்று தமிழ் சமூகத்தினுடைய மனசாட்சியாக நிற்கிற ஒரு மாபெரும் மறை சார்ந்த ஒரு அல்லது இறை சார்ந்த ஒரு ஆளுமை என்றால் ஐயா பாலபிரஜாபதி அடிகள் தான். அவருக்கு நாம் தமிழ் சமூகம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறது. அதற்கும் காரணம் ஒரு மாபெரும் தமிழ் மரபு. அந்த தமிழ் மரபை இன்னும் சில சாமிகள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லக்கூடாது, இன்னும் சில சாமிகள் அவரை போல இருக்கிறார்கள். அந்த மரபு என்னவென்றால் சித்தர் மரபு அடிப்படையில் ஒன்று. சித்தர் மரபு என்றால் உங்களுக்கு தெரியும், அறிவு சார்ந்து நிற்கின்ற ஒரு மரபு, அறம் சார்ந்து நிற்கின்ற மரபு. அது மட்டும்தான் தமிழ் மரபு. பொய்மை, புரட்டு, மக்களை பகைக்கு திரட்டுதல், இதெல்லாம் தமிழ் மரபு அல்ல. ஆனால் அறம் சார்ந்து வள்ளுவர் அழகாக சொல்வார், அறத்திற்கு அன்பு துணை, மரத்திற்கும் அதுவேயாம். எல்லாம் நினைக்கிறாங்க வீரம் என்பது அறச்செயல்கள் செய்வதற்கு என்று. இல்லை, மரத்திற்கும் வீரத்திற்கும் அன்புதான் அடிப்படை. அன்பின் அடிப்படையில் இயங்குகின்ற வீரம் மட்டும்தான் வீரமாக இருக்க முடியும். அதைத்தான் நான் தமிழ் மரபில் பார்க்கின்றோம். தமிழ் மரபில் பொதுவாக யாருக்குமே இறைவனை எதிர்த்து பேசுவது பிடிக்காது. ஆனால் தமிழ் மரபில் மட்டும்தான்
நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பொழுதில் மட்டும் ஐயன் சிவபெருமானை விட நக்கீரனை பெரிதாக போற்றுகின்ற மரபு இந்த மண்ணிற்கு உண்டு. தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று கார்ச்சிலம்பை வீசி எறிந்த கண்ணகியைத்தான் இன்றும் நான் நினைவில் வைத்திருக்கிறோம் இல்லையா? நாம் ஆர்க்கும் குடி அல்லோம், நாம் ஆர்க்கும் குடி அல்லோம். இன்னைக்கு சொன்னா உங்களை தேச துரோக வழக்கில் போட்டுருவாங்க. இன்னைக்கு சொல்ல முடியாது, ஆனால் அன்னைக்கு சொல்ல முடிஞ்சதில்லை. நீ யாரா சொல்றதுக்கு? இந்த உலகம் கடவுளுக்குரியது, அதுதான் உண்மைங்க. இந்த நிலம் என்ன கிரசன்ட்டுக்கு உள்ளது, இந்த பக்கத்தில் இருக்கிறது இன்னொருத்தருக்கு உள்ளது அப்படின்னு என்ன கடவுள் சொன்னாரா? இல்லை பூமி சொல்லிச்சுதா? இல்லை இது பட்டா பூமி, இது புறம்போக்குன்னு நீங்களும் நானும் தானே சொன்னோம் இல்லையா? பூமிக்கு தெரியுமா இது பட்டா இது புறம்போக்குன்னு? வீசுகிற காற்று என்ன பாகிஸ்தான் காற்று அல்லது இந்தியா காற்று பங்களாதேஷ் காற்று நான் வீசுறது காற்று காற்று தானே. வயிற்று வலி வந்தால் அமெரிக்கா வலி வேற, கனடா வலி வேற, ஐரோப்பா வலி வேற, நான் வலிக்குதுங்க. எல்லாம் ஒன்று தானே இல்லைங்களா? அதனால தான் அவர் சொன்னார் அன்னைக்கு அப்பர் சுவாமிகள், நாம் ஆர்க்கும் குடி அல்லோம், இறைவன் தான் எங்களுக்கு ஒரே அதிபதி, இந்த நிலமெல்லாம் அவனுக்கு உரியது. அந்த மரபினுடைய வழி வருகிறவர்கள் ஒருபோதும் தன்மானத்தையும் அந்த உண்மைக்கான உறுதிப்பாட்டையும் இழந்து விடாத மரபு என்பது தமிழ் நிலத்தினுடைய மரபு. கடைசியாக நான் அதை ஒரு தெரிப்பாக கண்டது என்றால், நமது பட்டுக்கோட்டை கவிஞர், பட்டுக்கோட்டை அவரை அவரும் அதை போல முமைதா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதுதான். ஏனென்றால் நான் மாணவ பருவத்தில் புதுக்கவிதைக்கு அறிமுகமானது 4 புத்தகங்களோடு. 4 புத்தகங்களும் ஒரே நேரத்தில். 2 புத்தகங்கள் ஐயாவுடைய புத்தகங்கள், கண்ணீர் பூக்கள், திருவிழாவில் தெருப்பாடகன், இது 2ம் ஐயாவுடையது. கருப்பு மலர்கள், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், நான் காமராசன் ஐயா, இந்த 4 புத்தகங்களோடு தான் நான் அறிமுகமானது. ஸோ ஐயா அவர்களினுடைய பொதுவாக கவிஞர்கள் வறுமையுற்றுத்தான் இருப்பார்கள். ஐயா ஏதோ அவர் ஒரு ஆசிரியராகவும் இருந்ததால் பிழைத்து கொண்டார். கவிஞராக இருந்திருந்தால் உறுதியாக இன்றைக்கு இந்த இடத்துல அவர் இருந்திருக்க கவிஞராக மட்டும் இருந்திருந்தால் அதை ஒரு இடத்துல எழுதியிருக்கார். தஞ்சாவூர் தமிழ் உலகத்தமிழ் மாநாட்டில் கூட அவர் எழுதியிருப்பார் நினைக்கிறேன், வாசித்தார் நினைக்கிறேன். என்னது, பிடி உஷாவாக நான் இருந்திருந்தால் ஓடி பிழைத்திருப்பேன், உஷா உதுப்பாக இருந்திருந்தால் நான் பாடி பிழைத்திருப்பேன், யாரிடமும் நாடி செல்ல முடியாததால் வாடி நிற்கும் ஒரு கவிஞனாக இருக்கிறேன்னு அவர் ஒரு எழுதினதாக, அப்படி சம்திங் லைக் தட், அப்படி ஒரு எழுதினதாக எனக்கு நினைவு. கவிஞர்கள் பொதுவாக வறுமையுற்றுத்தான் இருந்திருக்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் தன்மதிப்பை அவர்கள் இழப்பது இல்லை. அந்த மரபை மேத்தா அவரிடம் பார்த்தேனா, ஒரு கவிஞனுடைய சமூகத்தினுடைய இயலாமை அவர் பிரதிபலித்திருக்கிறார். ஆனால் ஒருபோதும் தன்மதிப்பை அவர் இழந்ததல்ல, ஒருபோதும் அவர் விருதுகளை தேடி சென்றவரும் அல்ல. அதான் பட்டுக்கோட்டை அவரும் பாட்டு எழுதுறாரு, அழுக்கான சட்டை தான் போட்டிருப்பாரு, ஃபில்முக்கு பாட்டு எழுதுறாரு, பணம் கொடுக்கல. பணத்தை கேட்கறதுக்காக ப்ரொடியூசர் போகிற நேரம் ப்ரொடியூசர் இவருடைய அழுக்கு சட்டை காலையிலே நின்னதும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். காட்சி நல்லா இல்லைல்ல ப்ரொடியூசருக்கு, அவங்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் சைட்டெல்லாம் பார்ப்பாங்கல்ல, கொஞ்சம் ஓரமாக நெல்லுமையா, கொஞ்சம் வெளியே நெல்லும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இவருக்கு அந்த தன்மானம் வந்துருச்சு கவிஞருக்கு. வெளியே போய் ஒரு துண்டு தாள் எடுத்து 2 வரி கவிதை எழுதி செக்யூரிட்டி கார்டு கொடுத்து கிளம்பிட்டார். கவிதை இதுதான்: தாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்றுன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில்லென்று சொல்வதற்குன்னு கவிதை எழுதி வச்சுட்டு போயிட்டார்னு வச்சுங்களேன். தாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்றுன்னை நடுத்தருவில் இந்த தன்மானம் என்பது கவிஞர்களுக்கும் உண்டு, தமிழ் மரபிலும் உண்டு. அந்த அறம் சார்ந்து உண்மை சார்ந்து தன்மதிப்போடு நிற்கின்ற ஒரு பெரும் மரபு. அந்த மரபினுடைய நீட்சியாகத்தான் நம்முடைய பால பிரஜாபதி அடிகள் அவர்கள் நமக்கு வருகின்றார்கள். அது என்ன அப்படின்னா, அதான் நான் திரும்பவும் சொல்றேன், அவருடைய அடிகளார்கள் சிலர் இருக்கின்றார்கள். அந்த அமைப்பு நிறுவனமயப்படுவதற்கு தமிழ் பொது சமூகம் என்று உதவ வேண்டும் என்று சொல்கின்றேன். காரணம், கேரளத்தில் நாராயணகுரு சுவாமி அவர்களுக்கும் நமது வள்ளலார் சுவாமிகளுக்கும் முன்னதாகவே வந்தவர், முன்னோடியாக வந்தவர் ஐயா வைகுண்டர். இதை நம்ம மறந்துடாதீங்க. எல்லாரும் நினைக்கிறோம் வள்ளலார் சுவாமிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஒரு பக்தரெண்டே கூட சொல்லலாம். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றில் பயணப்பாதையில் வள்ளலார் சுவாமிகள் மிக முக்கியம். அதே போல தென்னிந்தியாவினுடைய சமூக நீட்சி மாற்ற வரலாற்றில் நாராயணகுரு சுவாமிகள் மிக மிக முக்கியமானவர். ஆனால் இருவருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். இதை உலகத்திற்கு நம்மால் உறக்க சொல்ல முடிந்திருக்கிறதா? இல்லை. காரணம், அதை ஏன் ஒரு நேரட்டிவா கொண்டு வர முடியல? நான் ஓரளவுக்கு இந்த யூரோப்பியன் ரெனசான்ஸை படிச்சதுனால ஐரோப்பாவினுடைய இருண்ட காலத்திற்கு எதிர்குரலாக வந்த மறுமலர்ச்சி காலமும்
தென்னிந்தியாவின் இந்தியாவை சொல்லலாம். ஜோதிராவ் பூலே அவர்கள் வந்ததும் ஏறக்குறைய ஒரே காலகட்டம் தான். இந்திய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு அடிப்படை ஆளுமை என்றால் ஐயா வைகுண்டர் என்று நீங்கள் கரவொலி எழுப்பி சொல்லலாம். ஆனால் அந்த நேரட்டிவை பில்ட் பண்ண முடியல. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகல. அதற்கான வலிமைகள் இல்லை, அதற்கான உழுபடை கருவிகள் இல்லை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்ததுன்னா, இன்னைக்கு நான் அதை அரசியல் பேச வரவில்லை, ஆனால் ஐயா வைகுண்டருக்கு பெற்றோர்கள் வைக்க விரும்பிய பேர் என்ன? ஆமா, ஐயா சொல்லக்கூடாது, தலைவரை சொல்லக்கூடாது, இங்க இருக்க பக்தர்கள் சொல்லுங்க. ஆனால் பெற்றோர்கள் வைக்க விரும்பிய பெயர் பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியல, ஃபாதருக்கு தெரியுது. முடிசூடும் பெருமாள். அவருக்கு பெற்றோர் வைக்க விரும்பிய பெயர் முடிசூடும் பெருமாள். நேரம் பார்த்து முடிசூடும் பெருமாள். அந்த பேரை அவங்க வைக்க முடியல. ஏன் வைக்க முடியல? யாராவது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அம்மாங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, இல்லை உங்களுக்கு தெரியும். ஏன்னா நானும் அந்த மாவட்டத்துக்காரன். ஆனால் எனக்கு தெரியும் அந்த சமூகம் இன்னைக்கு என்ன கதையை விடுறாங்க, என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் கட்டுறாங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் முடிசூடும் பெருமாள் என்கின்ற அழகான பெயரை பெற்ற பிள்ளைக்கு வைக்க முடியவில்லை. ஏன்? நினைச்சு பார்க்க முடியல. 18 சமூகங்கள் பட்டியலிடப்பட்டு 18 சமூகங்கள். அதில் நாடார்கள் உண்டு, ஈழவர்கள் உண்டு, முக்குவர்கள் உண்டு, பரதவர்கள் உண்டு, சாம்பவர்கள் உண்டு, பறையர்கள் உண்டு, புலையர்கள் உண்டு. இப்படி 18 சமூகங்கள். வெறும் தொட்டால் தீட்டு அல்ல, கண்டால் தீட்டு, நெருங்காமை, தொடாமை, அணுகினால் தீட்டு, காணாமை, கண்டால் தீட்டு என்று இருந்த ஒரு காலகட்டத்தில், நான் சொல்வது தவறு என்றால் என்னை பிழை திருத்திக் கொள்ள வேண்டும். தொட்டால் தீட்டு என்பது வட தமிழகம் அல்லது ஏனைய தமிழகம். கண்டாலே தீட்டு, அணுகி வந்தாலே தீட்டு என்று 18 சமூகங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த 18 சமூகங்களும் சில பெயர்கள், அவங்கள் விரும்பிய பெயர்களை எல்லாம் வைக்க முடியாது. தமிழில் அவர்கள் விரும்பிய பெயரை வைக்க முடியாது. முடிசூடும் பெருமாள் என்கின்ற பெயரெல்லாம் வேறு அவர்கள் சொல்லுகிற சாதிகளுக்கு மட்டும்தான், ஏனைய சாதிகள். அப்ப எவ்வளவு கொடுமை! இது ஒரு சிறிய உதாரணம். அதே போல சாப்பிட போகிறேன் என்று சொல்லக்கூடாது. அது உயர் ஜாதியினர் மட்டும்தான் சொல்ல வேண்டும். நான் கிராமங்களில் நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு வெள்ளம் குடிச்சிட்டு வரேன்பாங்க. மத்தியான நேரமா இருக்கும், ஆனா சாப்பிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது என்பது சமூக சட்டம். தலைப்பாகை வைக்கக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது என்பது பொது மேடைகளில் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். எனவே நான் அதை சொல்லவில்லை, பல மேடைகளில் பேசப்பட்டு விட்ட விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு நுண்ணியமாக நானும் ஒரு உண்மையிலே சமூகவியல் ஒரு ஒரு ஆய்வு செய்தேன். என்னென்னா, ஏன் ஒரு 2 தலைமுறைகளுக்கு முன்னால் எங்கள் குமரி மாவட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அழகான தமிழ் பெயர்கள் பல இருந்தும், ஏன் குறிப்பாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு அருகில் இருந்த விளவங்கோடு, கல்குள தாலுகாக்களின் பகுதியில் இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா முண்டன், குட்டன், கருப்பன். அதாவது அந்த பேரை நீங்கள் ஒரு மேடையில் ஒரு மதிப்போடு சொல்லவே முடியாது என்கின்ற பேர் ஏன் இப்படி அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை அறிவில்லாத சமூகமாக இருந்ததா என்றால், இப்படிப்பட்ட பெயர் சூடுகின்ற பொழுதே அருவருப்பான பெயர்களை ஒரு சமூகத்தின் மீது திணிக்கின்ற அளவுக்கு வன்மம் கொண்ட ஒரு சாதிய சனாதன ஒரு சமூக சூழலில் தான் ஐயா வைகுண்டர் கலக குரலாக எழுகிறார். அவர் இந்திய சமூகத்தினுடைய மாபெரும் கலக குரல், தனி மனித ஒரு ரெனசான்ஸ். பட் துரதிருஷ்டவசமாக we are unable to build an intellectual and academic narrative about this great personality, about this great movement. ஏனென்றால் அதற்குரிய வளங்களை, உருப்படிகளை வளர்த்துக் கொள்ளவில்லை. எனவே ஒரு விருது விளங்கும் விழாவிற்கு வருவது எனக்கு மிகவும் கூச்சமான ஒன்றாயிருந்தது. இப்படிப்பட்ட பேராளுமைகளுக்கு விருதை எடுத்து தருகின்ற தகுதியோ, அந்த வயது ஆகிவிட்டது, எனக்கு வயது ஆகிவிட்டது. பார்ப்பதற்கு ஒருவேளை கொஞ்சம் ஒரு 50 வயசு போல இருந்தாலும், இல்லை நான் 60க்கு பக்கத்தில் வந்துட்டேன், அதனால வயது ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த தகுதிக்கு வரவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். எனினும் கூட
ஒரு மாபெரும் எங்கள் மாவட்டத்திலிருந்து பிறந்த ஒரு கலகக்குரல் தென்னிந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஒரு எழுச்சிக்கே, ஏன் வள்ளலார் சுவாமிகளுக்கும் நாராயணகுரு சுவாமிகளுக்கும் கூட ஒரு முன்னோடியாக வழிகாட்டுதல் என்று சொல்வதற்கான தரவுகளை நான் இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லை, அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களுக்கும் முன்னோடியாக வந்த ஒரு மாபெரும் பேராளுமையின் வழித்தோன்றலாக வந்திருக்கிறவர். இன்றும் பல பேச வேண்டுமானால் நேரம் கருதி 2 நிமிடங்கள் தான் எனக்கு மீதம் இருக்கிறது. இவருடைய காலத்தில் வேறொன்றுமில்லை, அந்த முறையானது, ஐயா வைகுண்டரனுடைய முறையானது இன்றும் எளிய மக்களோடு தான் இருக்கிறது. அது ஒன்றும் நிலப்பிரபுத்துவ தன்மையை இன்றும் வளர்த்து கொள்ளவில்லை. அதற்காகத்தான் பெரும் கோயில்கள் எழுப்புவதை விட நிழல் தாங்கல்கள் என்று, நிழல் தருகின்ற சிறு சிறு கட்டுமானங்கள் போதும் என்று தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் 1000 நிழல் தாங்கல்களை உருவாக்கிய ஒரு பேராளுமைக்குத்தான் நீங்கள் இன்று சிறப்பு செய்திருக்கிறீர்கள். மட்டுமல்ல, சமகாலத்தில் நான் சொல்கிறேன், மனித நேயத்திற்காக எந்த ஒரு இதயம் துடிக்கிறதோ, எனக்கு ஒரு வசதி உண்டு, என் தகப்பனார் இந்து, தாய் கிறிஸ்தவம். என் அம்மாவை அவர் நேசித்த காரணத்தினால் ஒரு நாள் கோயிலுக்கு வந்து அவர் திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் சர்ச்சுக்கெல்லாம் வரல. நான் சிறுவனாக இருந்த போதே அவர் இறந்து போய்விட்டார். அவர் உயிரோடு இருந்திருந்தால் என்ன ஃபாதர் ஆக்குறதுக்கு விட்டுருக்கவும் மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் காளி கோயிலும் சிவன் கோயிலும் கட்டி வழிபட்ட ஒரு குடும்பம். அதனால தான் என்னால் துணிவாக பேச முடியாது. என் குடும்பத்தில் 80% பேர் இன்றும் இந்து சமயம் சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கும் அவர்கள் சார்பில் பேசுவதற்கும் வேறு எவனும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் பேசிக்கொள்வேன் என்று சொல்லுகின்ற ஆரத்திமிர் எனக்கு உண்டு. அதனால்தான் அந்த அடிப்படையில் நின்று கொண்டுதான் நான் பேசுவது. அவ்வகையில் இது போன்ற அமைப்புகள் இன்னும் உயர்ந்து வளர்வதற்கு இது ஒரு சிறிய தொடக்கமாக இருக்கட்டும். 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்ற தேவைகள் என்ன, சமூக தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து அதை வரையறுத்து அவற்றில், மீண்டும் சொல்கிறேன், அமைதி வழியில், 21st century does not belong to violence. வன்முறைகளுக்கோ தீவிரவாதத்திற்கோ பிற சமூகங்களை புறக்கணிக்கிற கொள்கைகளுக்கோ நீண்டு நிலைக்கின்ற வாழ்வு தகுதி இங்கு இருக்க போவது இல்லை. 21ஆம் நூற்றாண்டு அன்பையும் சகோதரத்துவத்தையும் மன்னிப்பையும் உயர்ந்த மாண்புகளையும் போற்றுகின்ற ஒரு நூற்றாண்டாகத்தான் வரும். அதற்கு புதிய தலைமுறைகள் வழிவகைக்கும். ஆனால் வகை செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற அமைப்புகள், ஆளுமைகள், இயக்கங்கள் இன்னும் பெரிதாக உலகிற்கு செல்லப்பட வேண்டும். அப்படி சொல்வதற்கான ஒரு சிறிய திறவுகோலை இந்த விருது விழா அமைத்து தந்திருக்கிறது. அந்த விருது விழாவும் கூட மாபெரும் மனித மாண்பை போற்றிய இஸ்லாமிய சமூகத்திடமிருந்து வந்திருக்கிறது என்பதில் மட்டிலா மகிழ்ச்சி என்று இந்த 2 பேராளுமைகளை வாழ்த்தி வாய்ப்புக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். அன்பு வணக்கம்.